வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 சென்ட்டில் 2 போர்ஷனில் அருமையான வீடுங்க. நம்ம கிணத்து கிடப்புக்குள்ளே லோ பட்ஜெட்டில் வீடு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு தாங்க. லோ பட்ஜெட்டில் நம்ம அதுவும் ரெண்ட்டுக்கு விட்டு நல்லா ரெண்ட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சா, அதாவது இது பசங்களுக்கு நம்ம காலேஜ் பசங்களுக்கெல்லாம் வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் இது பார்த்திங்கன்னா 4 ரூம் கணக்கு வருங்க. அதாவது தனியாக இது வந்துட்டு நம்ம ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி இது ஒரு போர்ஷன். இது பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், அப்படி எல்லாமே சௌகரியத்தோடு இருக்குதுங்க. அது போக இன்னொன்று பார்த்திங்கன்னா 3 ரூம் செப்ரேட்டாக இருக்குங்க. அது ஒரு போர்ஷனாக வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு நம்ம ஒரு 4 பசங்களுக்கு ஒவ்வொரு ரூம் விட்டோன்னா பசங்க தலைக்கு 2000 ரூபா வாடகை வாங்கலாங்க கிட்டத்தட்ட. அதாவது இந்த 3 ரூமில் ஒரு 3 பசங்களும் இதில் ஒரு 5 பசங்களும் போட்டால் ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 15 பசங்க விடலாங்க. தலைக்கு 2000 ரூபாய்ன்னு போட்டாலும் 30,000 ரூபா வாடகை வர்ற மாதிரி ஒரு அருமையான வீடுங்க. கிணத்து கடைக்குள்ளே இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் வீடு இல்லைங்க. லோ பட்ஜெட்னா பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 47 லட்சம் 4 சென்ட் வீடுங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டத்தட்ட வீடோட உங்களுக்கு வருதுங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 3 சென்ட் இருந்தாலே ரேட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட 50-55 லட்சம் அந்த ரேஞ்சு தான் இருக்குது. இந்த 4 சென்ட்டில் ஒரு 47 லட்சத்துக்கு லோ பட்ஜெட்டில் வந்திருக்கேன். உங்களுக்கு பூமி பிடிச்சி வீடு பிடிச்சிருந்தா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்து மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.